ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்லாம் வாங்க. யாருக்கெல்லாம் இந்த உப்பு பருப்பு பிடிக்கும்? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம் இதுதாங்க ஃபேமஸ்ஸு. நாங்கள்லாம் டெய்லியும் கொடுத்தா கூட இது சாப்பிடுவோம். அவ்வளோ ரொம்ப பிடிச்ச பருப்பு. நெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்டா அப்பா சுடு சாதத்தில் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு அதை கழிஞ்சி வச்சுருக்கிறேன். அது கூட பார்த்திங்கன்னா 2 வரமிளகா, ஒரு 4 பூண்டு, ஒரு 4 சின்ன வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றுறோம். எந்த பருப்பு வேக வைக்கும்போது விளக்கெண்ணெய் ஊற்றுங்க. பருப்பு நல்லா பூவாட்ட வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான். 4 to 5 விசில் விட்டிங்கன்னா துவரம்பருப்பு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு அவ்வளோதாங்க. வேணால் நீங்கள் கடலப்பருப்பு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிச்சு. எங்கிட்ட கருவேப்பிலை ஸ்டாக் இல்லை, அதனால் வெறும் நான் மிளகாயும் வெங்காயம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் கருவேப்பிலையும் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வேக வைக்கும்போதே வரமிளகா போட்டுட்டோம். அதனால் இப்போ வந்து பச்சை மிளகா வந்து தாளிக்க போட்டிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க, இது ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு ஒரு பொடி இதாங்க இதனோட டேஸ்ட்டான சீக்ரெட் பொடி. இதுக்கு என்னென்ன போட்டுக்கணும்னு பார்த்திங்கன்னா மல்லி, சீரகம், மிளகு 3ம் அப்படியே வறுக்கவெல்லாம் கூடாதுங்க. அப்படியே பச்சையாக மிக்ஸி ஜாரில் நாங்கள் பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். என்ன பருப்பு செஞ்சாலும் இந்த பொடி தாங்க எங்களோட போடுவோம். இந்த எந்த பருப்பு, துவரம்பருப்பு, கொள்ளுப்பருப்பு, அதுக்கப்புறம் தட்டைப்பருப்பு, இந்த பாசிப்பருப்பு, எந்த பருப்பு கடைஞ்சாலும் இது போட்டு செய்வோம். நான் எப்போவுமே மத்தில் தான் கடைவேன். பீட்டரெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு அது பிடிக்காது. இதில் செய்யும் போது தான் எதுவுமே எனக்கு கொஞ்சம் ஆத்தென்டிக்காக இருந்தால் அந்த ஒரு இதாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கடைஞ்சிக்கிற பருப்பை கடைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அது மசிஞ்சிரும். இந்த வெங்காயம், பூண்டு, மிளகாயுமே கொஞ்சம் மசிஞ்சிரும். இவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா, வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. அந்த வணங்கினதில் இதை போட்டு தாளிச்சுக்கிறோம். இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கு, சாதத்துக்கும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். நீங்கள் சப்பாத்திக்கு செய்யும்போது கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நல்லா அந்த ஹோட்டல் ஸ்டைல்லையே அந்த தால் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்துக்கு நம்ம இதுக்கெல்லாம் வந்து இதே போதும். சுடு சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதாகிடுச்சு. வேணும் நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இறக்கும்போது போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு சும்மா ஒரு கொதி 2 கொதி வந்தால் போதும். ஏன்னா ஆல்ரெடி வெந்துருச்சு, தாளிச்சிட்டோம். ஒரு சிலர் வந்து இதில் தாளிச்சு கூட கொட்டுவாங்க, அதுவும் வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு கொதி விட்டுருவேன். இப்போ ஒரு கொதி விட்டு நிறுத்திட்டோம்னா சுடு சாதத்தில் இப்போ அவசரத்துக்கு டக்குன்னு நம்மளுக்கு என்ன குழம்பு செய்கிறதுன்னு தெரியல, ரொம்ப பசி, வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரோம், அந்த மாதிரி டைமில் இது டக்குன்னு செஞ்சுக்கலாங்க. இதுக்கு தொட்டுக்கறக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, ஃபிஷ் ஃப்ரை என்ன வேணால் நல்லாயிருக்கும், சிக்கன் தொக்கு எது வேணால் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்மளோட சுவையான உப்பு பருப்பு தயாராகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்குமா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஊர் பக்கம் எது ஃபேமஸ்ன்னு சொல்லுங்கள். எங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் ஃபேமஸ் இந்த உப்பு பருப்பு.